7 ஒரு ஊர் எல்லையில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம். இங்கே திருவண்ணாமலையில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற, யார் எங்கே ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சாலும் இங்கே வந்து வழிபட்டுட்டு தான் எங்கேயும் போகிறோம். நீங்கள் கிடைப்பீங்கன்னு நான் எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். கிடைக்க மாட்டாங்களா, ஒரு முறையாவது நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களா? இப்போ இன்றைக்கி நேர்லேயே பார்த்துட்டேன். இன்றைக்கி தான் அதோடைய பிரார்த்தம் எனக்கு கிடச்சிருக்குது. வராகி அம்மனுடைய அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்குது. எனக்கு இன்றைக்கி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஒரு வழிபாடையே தொடங்க ஆரம்பித்தேன். நான் ஓம் சக்தி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் வராகி அம்மாவோட பக்தர்களாக உலாவி கொண்டு இருக்கிறவங்க, இந்த எல்லைக்கு வந்தோடனே பல வராகி அம்மா பக்தைகளை நான் பார்த்தேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க ஒரு பெரிய மகத்துவம். மற்ற சொற்பொழிவாளராக பார்க்காம எல்லாருமே நான் வராகி அம்மா பார்க்குறது அந்த அம்மாவோட மகத்துவம். இன்றைக்கி நம்ம எல்லையம்மன் காளியம்மன் பற்றி பேசிட்டு நான் வெளியில் வரேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வராகியம்மா பக்தர் இந்த குலமகன் இந்த காளியம்மாவை குலதெய்வத்தமாக வழிபடுகின்ற அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்களாக இங்கே வந்திருக்காங்க. உங்களுடைய பேர்? மணிமாறன். இவங்க பேர் மணிமாறன். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் வாசல்லையே இவங்களுடைய இல்லம். அம்மாவும் என்னுடைய தாயாரும் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எல்லையம்மாவை வேண்டிட்டு காளியம்மாவை வேண்டிட்டு வரும்போது இன்னும் எனக்கு ஒரு நிறைய விஷயம் இந்த அம்மா பற்றி தேவையாக இருக்கேன்னு நினைக்கும் போது, அந்த குலதெய்வத்தை பற்றி அவங்க தன் பிள்ளைகளே சொல்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம். எல்லையில் இருக்காங்க காளியம்மன். இந்த அம்மனை வந்து யார் உண்மையாக ஒரு வழிபாடோடு நினச்சி வராங்களோ கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் வந்து ரொம்ப ஒரு மிகவும் விசேஷமான ஒரு அம்மன் எல்லையிலே இருக்கிறதுனால நீங்கள் யார் எதை நினச்சி வந்தாலும் சக்ஸஸ் ஆகுது. இது யாருக்கும் எதுவும் ஃபெயிலியர் இது வரைக்கும் ஆனது இல்லை. அம்மா வந்து இருக்கிறதுலே வந்து இவங்க வந்து ஒரு சுயம்பாக தன்னால் தோணுனவங்க. இவங்க வந்து 7 ஒரு ஊர் எல்லையில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம். இங்கே திருவண்ணாமலையில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற, யார் எங்கே ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சாலும் இங்கே வந்து வழிபட்டுட்டு தான் எங்கேயும் போகிறோம். யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லாத நல்லபடியாக இது வரைக்கும் காப்பாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அம்மன் வந்து எங்களுடைய குலதெய்வமான ஒரு அம்மன் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம். அது 7 ஊருக்கு காவல் தெய்வம். திருவண்ணாமலைக்கே ஒரு எல்லை காளி அம்மா, எல்லை அம்மன். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன்ல, ஊரெல்லாம் சுற்றிட்டு அந்த அம்மா உள்ளே வராங்கன்னு. அதே மாதிரி இவங்க இரவு நேரத்தில் ஆரம்பிப்பாங்க. 12 மணிக்கு அவங்க இந்த எல்லையிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே உலா வந்துட்டு விடிகாலையில் 4:30 மணி வாக்கில் இந்த அம்மா கோயிலுக்குள்ளே வருவாங்க. அதுதான் காளியம்மன். எல்லா கோயிலுமே இந்த எல்லைக்காளியில் இருக்க எல்லா எல்லை அம்மனுமே இரவு நேரத்தை உலா வந்து விடிகாலையில் உள்ளே வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய விசேஷம். இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எந்த ஊருக்கு இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த ஊருக்கு நான் போனனாலும் அம்மா பாதுகாப்பாக திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த அம்மா வேண்டிட்டு போனாங்களே, இவங்களை வழித்துணையாக வருவாங்க. அதே மாதிரி தான் கிரிவல பாதையில் நம்ம நடக்கிறது எவ்வளோ சிரமம். அந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கி இது பலவித நகர்ப்புற வசதிகள் வந்துடுது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? அப்போ இந்த எல்லையம்மா கிட்ட வேண்டிட்டு தான் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையும் வரணும். அந்த குலத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மாவையே குலதெய்வமாக இருக்கின்ற நம்மளுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் தினமும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு அந்த வராகியம்மா பக்தராக இருக்கிற ஒரு இவர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையாருடைய சன்னிதானத்திலே இருக்காங்க. காளியம்மாவுடைய அருளுக்காக இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ, என்ன நல்லது நடக்கணுமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கைக்கு நடந்து என்றைக்குமே இந்த எல்லைக்காளி அம்மாவும் வராகி அம்மாவும் வழித்துணையாக என்றைக்கு வரணும். அண்ணாமலையாரோட அனுகிரகம் பரம்பரையாக என்றைக்கும் இவர் எந்த ஜென்மத்திலையும் இவருக்கு அந்த சிவத்துவ அருள் வரணும், பராசக்தி அருள் கிடைக்கணும்னு மனமாற நான் அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்கின்றேன். உங்களை ரொம்ப சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. தாயாரோட, அதாவது பிள்ளையும் தாயும் பிள்ளையும் சேர்த்து நான் இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. எங்களுக்கு நீங்கள் கிடைப்பீங்கன்னு நான் எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். கிடைக்க மாட்டாங்களா, ஒரு முறையாவது நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களா? இப்போ இன்றைக்கி நேர்லேயே பார்த்துட்டேன். இன்றைக்கி தான் அதோடைய பிரார்த்தம் எனக்கு கிடச்சிருக்குது. உங்களை பார்த்தோன்னே நான் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். நான் எங்கள் அம்மாட்ட கூட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. நேரடியாக உங்களையும் நான் மீட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு எப்படி இங்கே வரேனே தெரியாது. வராகி அம்மனுடைய அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்குது. எனக்கு இன்றைக்கி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஒரு வழிபாடையே தொடங்க ஆரம்பித்தேன். நான் எங்கள் வீட்டில் வராகி அம்மனே ஒரு படமே வந்து வச்சு நான் என்னை பார்த்து ஒரு 10 பேர் அது மாதிரி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க நான் யாரையும் பண்ணுன்னு சொல்லலை. அவங்களே அதை பார்த்துட்டு அவங்களே அந்த அம்மாவே நானும் வைக்கணும், நீயே வாங்கி கொடு, நான் 10 பேருக்கு படம் வாங்கி கொடுத்தேன். எல்லாரும் ஒரே ஒரு முறை மட்டும் வந்திருக்காங்கம்மா.
ஏன்னா என்னுடைய ஒரு பிரார்த்தனை இன்னும் ஒரு இருக்கு, அது ஒரு நல்லபடியா எனக்கு அம்மா தெரியும். எனக்கு உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு தெரிஞ்சதுதான். சொல்ல உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது எனக்கு ஒருத்தரோட பேசும்போதே அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். இப்பதான் எல்லை காளியம்மா கோயில பாக்குறோம். அதனாலதான் வாழ்த்தும் பொழுது உங்க மனசுல ஒரு வேதனையோட கூடிய ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்பு நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா முடியணும்னு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாமா, நீங்க ஒரு முறை என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப எனக்கு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி மாமா. இந்த முறை நான் வந்து சமயபுரம் அம்மாவை தான் பார்க்க நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஆனால் நான் மேல்மருவத்தூர் அம்மா வந்தாங்க, பூக்காரி அம்மா உடம்புல சீக்கிரம் மருவத்தூர் அம்மா கிட்ட போங்க. அங்கிருந்து இப்படி பார்க்கும்போது இவருக்கு வேப்ப மரத்தில் மலையனூர் காட்சி கொடுத்துருக்காங்க நேற்று காலையில். அதை பார்த்தா எனக்கு மலையனூரில் கருவறையிலேயே என்னை கூப்பிட்டு தொட விட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படி திரும்பி வரலான உடனே அண்ணாமலையார்கிட்ட ஒரு செகண்ட் போகணுன்ற தாட்டு வந்தது எனக்கு. ஏன்னா முதல் நாள் என்னோடய அஸ்ட்ராலஜி சேனலுக்காக 2:30 மணி வரைக்கும் நான் சிவபிரானை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அந்த சிவபிரானோட பேசினது அருள் நான் என்னோடய சேனலுக்கு என்ன லோகோவோ போட்டிருக்கணும் அதே லோகோவோட கீ செயின் வந்து எனக்கு கிடச்சிது மேல்மருவத்தூரில். உடனே ஆஹா, அடுத்த ட்ரிப்பு நம்ம உடனே அண்ணாமலைக்கு போயிட்டு தான் திருச்சிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தேன். அவரை நல்லா பார்த்துட்டேன். இன்னும் அருணகிரிநாதர் பார்க்கல, இன்னும் கிரிவலம் வரல. சரி சமயபுரம் விரதம் முடிப்போம், திருப்பி இதுக்குன்னு ஒரு நாள் தங்கி இங்கே 3 நாள் 5 நாள் தங்கி. ஏன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு எந்த ஒரு விஷயமே எங்க வீட்டுல கிடையாது. எங்க வீடு நீங்க வந்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் எப்போ திருவண்ணாமலைக்கு வந்தாலும் எங்க வீட்டுக்கு வராது, நீங்க போக மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷமே வந்து இன்னைக்கு உண்மையே எனக்கு அம்மாவே காளி அம்மாவே என்கிட்ட பேசுற மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் பண்றேன். நான் இன்னும் உள்ள இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. எனக்கு எப்போ வந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்குது. நான் கண்டிப்பா அதனால தானே என்னையும் அறியாம சொன்னேன், யார்கிட்ட வீட்டுக்கும் அவ்வளவு தூரம் போக மாட்டேன். நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்த வாக்கே அடுத்த முறை உங்கள் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் வருவேன், கூடி சீக்கிரமே வருவேன் கண்டிப்பாக. கவலைப்படாதீங்க. உங்கள் எண்ணிய செயலுக்கு ஒரு தடை இருக்குது, அந்த குலதெய்வம் தான் அதை தீர்க்க முடியும். அதனால தீபம் போடுங்க, தொடர்ந்து தீபம் போடுங்க. தொடர்ந்து தீபம் போடுங்க. அமாவாசையானா இங்கே சுற்றி போட்டுக்கோங்க, இந்த கங்கை கிட்ட வேண்டிக்கோங்க. சரியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா நடக்கும். இங்க தொடர்ச்சியா நீங்க ஒரு 18 நாள் 48 நாள் இந்த குலதெய்வத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ அவ்வளோ நாளா நடக்காத விஷயம் அது. அப்போ அதுக்கு கட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு தடை போட்டிருக்காங்க. அப்போ தடையை நீங்க வெறும் பிரார்த்தனை மூலமா விளக்க முடியாது, தொடர்ச்சியா வரணும், அப்பதான் அந்த கட்டு விலகும். தொடர்ந்து ஒரு 48 முறை இந்த கோயிலுக்கு வாங்க, தொடர்ச்சியாக 48 நாள் வந்து இந்த பண்ணுங்க. அந்த மயிர்பீலிகையில் மந்திரிக்கிறாங்க, உட்காந்து அந்த மயிர்பீலிகையில் ஒரு முறை மந்திரிச்சிட்டு அங்கேருந்து 48 நாள் விரதம் இருந்து உங்கள் கையால் தீபம் போடுங்க. அம்மாவுக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. பாருங்கள், 48 நாளில் கனவுல இன்றைக்கே தெரிஞ்சிடும் இந்த நீங்கள் கஷ்டத்துக்கும் அவர் தந்தை ஆனதுக்கான காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். எதால இப்படி நடந்தது, ஏது அப்படின்ற எல்லா விஷயங்களும் நடந்துடும். கவலைப்படாதீங்க, கர்மாவை கடந்து தான் ஆகணும். எங்களோட துணை இருக்காங்கம்மா. ஆமா, அந்த ஒரு பாக்கியம் தான் இருக்கு. உங்க முகத்துல நல்ல தேஜஸ் இருக்கு. கண்டிப்பா உங்க 2 பேர் முகத்துலயும் தேஜஸ் இருக்கு, தெளிவு இருக்கு, தெய்வம் இருக்கு. உங்க அப்பாவே உங்களுக்கு தெய்வமா இருந்து உங்களை வழி நடத்துறாங்க. அதனால நீங்க கவலைப்படாது. அவரோட அந்த விஷயம் போயிடுச்சு, இருந்தாலும் அந்த தடைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க போட்ட தடை, எதிரிகள் போட்ட தடை இருக்கு. அதை தொடர்ச்சியாக குலதெய்வத்துக்கு 48 நாள் வாங்க, யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம். சரியா? நீங்கள் கண் கலங்காதீங்க. தாயா உங்களை காப்பாற்ற உங்களுக்கு எல்லா தெய்வம் இருக்காங்க, தந்தையா அண்ணாமலையார் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவுக்கு கூட துணை இருக்காங்க. மகமாயியா நாங்கள் என்னோட தெய்வங்க. நான் என்னை நினச்சி கும்பிடும்போதே நேற்றுக்கு வாக்கு கொடுக்கும்போதே ஒருத்தங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட நாகம்னா வரும்னு சொல்வீங்க. நான் ஒரு 2 நாகம் பார்த்தேன். ஒரு 9 பெண் தெய்வம் என்னை சுற்றி நிற்கிற மாதிரி பார்த்தா. அவள் ப்ரெக்னென்ட்டு, தன்னோட முதல் குழந்தையோட உயிரே போகிற நிலையில் அவள் கஷ்டத்தில் இருக்கா. ஆனால் நீங்கள் காட்சி அளிச்சிட்டீங்க. அத்தனை தெய்வங்களும் பார்த்தேன்னு. என்னை பார்த்தது வராகியம்மா மட்டும் இல்லை, சப்த கன்னிகளை பார்த்தா மாதிரி என்னை பார்த்தது அத்தனை மகமாயை பார்த்தா மாதிரி. நான் அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன். ஏன்னா எனக்கு முன்னாடி உங்களை மாதிரி பக்தர்கள் சொல்லி தான் தெரியும் அவங்க என் கஷ்டத்தை விலகியிருக்காங்க.
மணிகண்டன் தானே? மணிமாறன். மணிமாறன் சமயபுரத்தா போகும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி ஒரு கற்பூரத்தை ஏற்றுறேன். அந்த 1000 கண்ணுடையால் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. கண் கலங்க வேண்டாம். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எல்லார் மனசுல ஒரு பிழிஞ்சு எடுக்கிற இருக்கும். எல்லாமே நினச்சிக்கிறாங்க வராகியம்மா கும்பிடுறோன்னு, கும்பிட்ட உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. வராகியம்மா வந்துட்டாலே உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த உங்கள் குலதெய்வம் தான் அந்த அந்த சப்த மாதர்கள் ஒருத்தங்களை இங்கே கொண்டு பண்ணுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை தேடி வரவங்க இப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் சக்தி யாராவது ஒருத்தங்களை இந்த நல்ல மக்களை காப்பாற்ற அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷமாக வராகி அம்மாவோட விஷயங்கள் தீவிரமாயிட்டு இருக்கு. வராகி அம்மா உங்களை காப்பாற்ற வந்திருக்காங்க. மேன்மேலும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த தடையை நம்ம நீ விலக்கிக்கணும். அதுக்காக தொடர்ந்து 18 நாள் 48 நாள் பிரார்த்தனை நடக்கணும். என்னதான் எந்த தெய்வம் கும்பிட்டாலும் குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். குலதெய்வத்தை கட்டு விலகினாதான் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் விலகும். அதனால நீங்கள் வராகி அம்மா உங்களுக்கு வழித்துணையாக வருவாங்க, வலிமை கொடுப்பாங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போகிற தடையை அவங்க நீக்குவாங்க. குலதெய்வத்துக்கிட்ட 48 நாள் பிரார்த்தனை பண்ணி ஒரு பொங்கலை வச்சு அந்த அம்மாவுக்கு படைச்சி நீங்கள் வழிபடுங்க. அடுத்த ஒரு பக்தியுடன் கூடிய ஒரு அற்புத ஆலயத்தில் நம்ம சந்திக்கிற வரையில் வராகி அம்மாவும் இந்த மகமாயும் எல்லைக்காளியும் நம்மளை தொடர்ந்து நம்மளை காக்கணும்னு வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன்.